ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 57. டே 57 எடுத்தோடனே என்னென்னா ஃபீலிங்ஸ் ரிலேட்டடாக இங்கேயும் கட் பண்ணி இந்த பக்கம் வந்து ரம்யா அழுத போட்டாங்க, அப்புறம் வந்து வியானா புலம்பதை போட்டாங்க, அப்புறம் வந்து அப்படி தான் மாறி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாரு போட்டது போட்டாங்க, அப்புறம் ஆதிரை கொஞ்சம் போய் எஃப்ஜேட்ட பேசுனது போட்டாங்க. இப்படி தான் கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆதிரை வந்து கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி அவங்கள்ட்ட வந்து விஜய், ஆனால் எஃப்ஜே நல்லா கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க. அது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் வந்து வந்துச்சு ஃபீலிங் அப்படின்னு அந்த பாட்டை போட்டாங்களா. இந்த வாரம் எல்லாமே டாஸ்க் அப்படி தான் ரிலேட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு பாட்டை போட்டாங்க. அப்புறம் பாட்டை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் விக்ரம் வந்து சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருந்தார். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அந்த டாபிக் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தது. அவர் கேள்வி கேட்டதான் நல்லா தான் இருந்தது. அந்த சுபிக்ஷாவில் பதில் சொல்ல முடியல. அவங்க வந்து சும்மா அவங்க மார்க்கெட்டிங் மெட்டீரியல் மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மீனவ கம்யூனிட்டிக்குன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஈவன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷோ மூலியமாக அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, மீனவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு பரிதாப நிலையை மட்டும் கொண்டு வர பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. அது வந்து அவங்க பண்ணுறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது. இத்தனைக்கும் அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்க, யார்கிட்ட விஷயம் கரெக்டணுமோ அவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கிறாங்க அட்டை மாதிரி, அப்புறம் திரும்ப அவங்களுக்கே மூஞ்சில் குத்துறாங்க. ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம போய் செக் பண்ணுறப்ப இந்த ஃபிஷர்மேன் பார்க்குறப்ப ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க டோட்டலாக. ஒரு 600 கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு 91% வந்து மக்கள் வந்து பவர்ட்டி லைனுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அதை மாதிரி ஏதாவது சொல்லி அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதை எப்படி ப்ரமோட் பண்ணலாம், அவங்கள கம்யூனிட்டியை மேலே அப்ரிங் பண்ணலாம், அப்படி அந்த மாதிரி எதாவது பேசினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம் நாமினேஷன் நாமினேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் மாறி அந்த ரீசன் மீது பாதி பேர் போட்டாங்க. அப்புறம் பாரு எல்லாரும் வந்துட்டாங்க. அதில் வந்து வராமல் இருக்கவங்க மட்டும் நான் சொல்கிறேன். நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லாதவங்க வந்து யார் அப்படின்னா ஆதிரை, வியானா, சபரி, அரோரா அண்ட் ரம்யா, இவங்க மட்டும்தான் இல்லை. இன்னொரு டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ் வந்து 3 ஏரியா, கிச்சன், பாத்ரூம் அண்டு ஹவுஸ் கிளீனிங். இதில் வந்து யார் பெஸ்ட்டாக ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு குரூப் போகணும். இப்போ ஆண்கள்லேருந்து வந்து ஒரு குரூப் வாதாடணும், பெண்கள்லேருந்து வந்து வாதாடணும். அந்த 3 டாப்பிக்கும் அதில் வந்து ஜட்ஜு சூஸ் பண்ணணும். ஸோ ஆண்கள் சைடு காமு சூஸ் பண்ணாங்க, பெண்கள் சைடு வந்து அப்படியே ஒரு கிளம்ஸியாக ஓடி முடிச்சுட்டு அரோரா சூஸ் பண்ணாங்க. 2 பேரும் அது ரொம்ப காமிக்கவே இல்லை. 1 ஹவர் ஷோவில் அங்கேயும் சும்மா பேசுனது மட்டும் பாயிண்ட் மட்டும் காமிச்சிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஜட்ஜஸ் வந்து எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்க சைடு என்ன நியாயம் இருக்குது, உங்கள் சைடு என்ன நியாயம் இல்லைன்னா, ஆனால் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பெண்கள் வின் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் இன்னைக்கு. அப்படி கொஞ்சம் ஓடிச்சு. இதுக்கிடையில் ரம்யா வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக விளையாண்டாங்க. ரம்யா கேப்டன்சி ஆகி அவங்களே ப்ரமோட் பண்ணாங்க, செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வந்து ஹவுஸ்மேட்டுக்கு எல்லாருக்கும் என்னென்ன ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னு அது இன்னும் காமிக்கல, அதையும் காமிக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் ஃபுல்லாக பார்க்கணுன்னா எங்களோட டே 57 ரிவ்யூ போய் பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ see you tomorrow.